لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, ஊரிலே உள்ள மஸ்ஜிதிலே உள்ள நிர்வாகிகளே, ஜனாசா அமைப்பு மூன்றினதும் நிர்வாக உறுப்பினர்களே, அதேபோல OGA அமைப்பின் உறுப்பினர்களே, இளைஞர் அமைப்பின் உறுப்பினர்களே, அதேபோல வர்த்தக சங்க எனது தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இந்த நமது மஸ்ஜிதில் இருந்து நாங்கள் ஒரு அமானித பொறுப்பை என்னிடத்தில் இந்த தலைமையில் நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து பொறுப்பு சாட்டினீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அதன் அல்லாம இந்த இடத்துல 3 ஜனாசா அமைப்புகள் வந்திருக்கு. அதில் 4 உறுப்பினர்கள் தான் இந்த சபையில் இருக்கிறாங்க. அதிலேயும் தோளோடு தோள் நின்று அவங்களோட உடம்ப அவங்க துச்சமாக மதிச்சு மூட தூக்கி எங்களுக்கு ஒத்தாசை ஒத்துழைப்பு எல்லாமே இந்த ஊரில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒத்தாசை தந்தவங்க இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த இடத்துல விழிக்கிறதுக்கு 3 ஜனாசா உறுப்பினர்களையும் இந்த இடத்துல விழிக்கிறதுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் அவங்க செய்த விஷயம் எல்லாத்துக்கும் கூலி கொடுப்பவன் இந்த 4 சுவர் மஸ்ஜிதினுடைய சுவருக்குள்ளே கொடுக்க முடியாது. நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அவர்கள எண்ணத்துக்கு அவங்க பட்ட பாடு, அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற உள்ள தூய்மை, அதுக்கு தக்கின அந்த தராசில இன்ஷா அல்லாஹ் கொடுத்தருள்வான். ஆகையினால இந்த சபையில் இருக்கிற மேலானவர்களே, இந்த ஊரின் அழகான முத்துக்களே, இன்னமும் இந்த வெளியில இந்த ஊர்ல மிக பிரயோசனமானவங்க இருக்கிறாங்க. நாங்க உங்களை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, இந்த சபையில என்ன வச்சு நீங்க தான் இதை எனக்கு ஒப்படைச்சிங்க. இந்த அமானித பொறுப்பை நீ அழகான முறையில செய்யுங்க. இதுக்கு மேல நான் இந்த அமானித பொறுப்பை வர்த்தக சங்கத்துக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவங்களுக்கு என்னால ஒரு இடையூறும் நான் கொடுக்கல. அந்த வகையில பல வருடங்கள் அவங்க இந்த பொறுப்பை என்கிட்ட தந்து அமானிதத்தை தந்திருக்காங்க. அந்த வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கு மாஷா அல்லாஹ் எனது பெருமைக்கு சொல்லல, எனது ஆற்றல், அல்லாஹ் தந்திக்கிற அறிவு, அல்லாஹ் தந்திக்கிற ஞானம், அல்லாஹ் தந்திக்கிற செல்வம், இதெல்லாத்தையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான வகையிலையும் அவங்கள பெயர்கள் டேமேஜ் ஆகாத வகையிலையும் ஆணித்தரமாக எனது நான் ஸ்கூல்ல போயிட்டு ஓலவல் மட்டுக்கு கல்வி கற்றாலும் அல்லாஹ் ஞானத்தை பல நல்ல பெரியார்களோட கூடி பல நாடுகளுக்கும் சென்று ஹலால தேடி இந்த அளவுல பேணினத்தால அல்லாஹ் தந்திருக்கான். இதை அறிந்தவர்கள் அல்லாஹ் முந்தி 2வதா எனக்கு கூட இருக்கிற வர்த்தக சங்கத்தினர் இந்த வர்த்தக சங்கத்தினர் அல்ஹம்துலில்லாஹ் நான் அவங்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்து ஆகணும். இந்த சபையில இது மேலான சபை, ஊர்ல சபை. ஏன் அதை கொடுக்குறேன்னு சொன்னா, இதுக்கு பின்னுள்ள சபைகள்ல என்ன அமர்த்தினாங்க. அதுல பைத்து ஜகாத் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சபையில என்ன வச்சு பிரயோஜனப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சபையில இந்த மஸ்ஜிதுடைய சபையில என்ன அமர்த்தினாங்க. அவங்க என்ன இன்னமும் சரியாக பிரயோஜனப்படுத்தல. இது அறியல்ல.
மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. என்னையோ என்னை விட நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளையோ பிரயோசனப்படுத்துறதுக்குரிய ஆட்களை இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு போடுறதுக்கு படிச்சவன் அல்லாஹ் கிட்ட கொள்ளு. படைப்பினங்கள்ட்ட காட்டணும். நீங்க படைப்பினங்கிட்ட காட்டு போனா முசிபத்து தான் வரும். இதை தெளிவாக விளைவிக்கோங்க. அப்பாற்பட்ட விஷயத்துக்கு போகல, தெளிவா சொல் கூறி வைக்க இந்த இடத்துல விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நான் நிப்பாட்டுறேன், இதுக்கு மேல கதைக்க விரும்பல. ரைட், இப்ப இந்த அமானித பொறுப்பை தந்தீங்க, மாஷா அல்லாஹ். நாங்க மூதூருக்கு போனோம். போகக்குள்ள அழகான முறையில மஷூரா ஒன்று எடுத்து போனோம். அன்று அசர் தொழுகையின் இந்த லுஹருக்கு பிற்பாடும் அசருக்கு முற்பாடும் அந்த நேரம் 2 மணி. நாங்கள் சாப் டைம் 2 மணிக்கு அந்த மீட்டிங்கை முடிச்சு விட்டு அசர் தொழுகை பிந்தி இமாம் ஜமாத்தோட அங்கே கலந்து கொண்ட அந்த இதில் மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அடுத்த நாள் சுபகுக்கு தொலை வந்த மக்களை வைத்து அழகான முறையில் ஊர் சார்பாக இதை கொஞ்சம் இந்த சாமானை லோட் பண்ணி தாங்க என்று சொன்னதுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு ஆள் இல்லாம அழகான முறையில் இந்த சாமான அவ்வளவுத்தையும் 25-30 நிமிடங்கள்ல அழகான முறையில் ஏற்றி தந்தாங்க. துவா செய்து எங்களை வழி அனுப்பி வைத்தாங்க. இது ஒரு அமானித பொறுப்பு. இந்த அமானித பொறுப்புல நாங்க அதுக்கு முதல் நாள் எடுத்த முடிவு என்னன்னா, பார்சல் 6500 ரூபாவும் 5000 ரூபாய் பார்சலும் கொடுப்பதாகத்தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. தெளிவாக அதன் பிற்பாடு நான் வர்த்தக சங்க செக்ரட்டரியும் நஃப்ராஸ் மௌலவி, இதுக்கு பொருளாளராக போட்ட நஃப்ராஸ் மௌலவியும் நியாஸ் மயோன் நியாஸ்ங்கிறவரையும் நாங்கள் 3 பேர்ட்டையும் சொன்னேன், 10 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கஷ்டப்பட்ட இடம் இந்த அமானிதம், இந்த ஊர்ல இருந்து மக்கள் தந்திக்கிற விஷயம், அதை அவ்வளோ கஷ்டமான இடத்தை கண்ணால பார்த்து கையால கொடுப்பது. யார் சொன்னாலும் எந்த நிர்வாகம் சொன்னாலும் நான் பேர் குறிப்பிட என்றால் லைவ் போறதால பேர் குறிப்பிட விரும்பவில்லை. ஆதலால் ஒரு இடம் காட்டப்பட்டது, அங்க போனோம், அழகான முறையில் பேசினோம். அவங்களோட ஊர்ல அவங்களோட ஒத்தாசையாக இருந்து அந்த விஷயத்தை செய்யணும் சொல்லி வேதத்தீவு என்ற இடத்துக்கு போனோம். மாஷா அல்லாஹ் பாலம் இல்லைங்க, அது பாதையில் தான் போகணும், 8 பேராக போகணும். போய் பார்த்தோம், கண்ணால போன அவ்வளவு பேருக்கு உங்கள் சார்பாக ஒரு குழுவை அமைச்சு தந்தீங்க. அன்றைக்கு உங்கள் சார்பாக தான் தந்தீங்க. அந்த உங்கள் சார்பாக தந்த குழு தந்தது இந்த ஊர் சார்பாக, நல்லா வழங்கிக் கொள்ளணும். இது ஊர் சார்பான குழு. இதுல தேர்ந்தெடுத்து தெரிவிங்க. அதில் அமானித பொறுப்பு ஊருடைய பேர், ஊருடைய மானம், ஊருடைய சொத்து, ஊருடைய உருவாக இருந்தாலும் அமானிதம். இதை தெளிவான முறையில் செயல்படுத்தணும். இதுக்குத்தான் வழி நடத்துறதுக்கு என்ன அதுல போட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்துக்கு போனோம். போனோம்னே எல்லாருமாக சொல்றாங்க, இது உண்மையிலேயே கஷ்டப்பட்ட ஊர் தான். அவர்கிட்ட புஷ் பைஸ்கள் இருந்துச்சு. நாங்க 2-3 பேர் அந்த புஷ் பைஸ்கள் எடுத்து ஊருக்குள்ள இந்த படகை கடந்து போனது பிறகு பாதையால ஊருக்குள்ள போனோம். உள்ளங்கள் குதறியது, வாய் கதைக்காம கண்களால் தண்ணீர் மலின அழகான முறையில பார்த்தோம். உண்மையான ஏழைகள், அழகான இந்த அந்த மக்கள், அழகான ஏரியா இது. இந்த நாட்டில் ஆக வளம் பொருந்திய இடம் அதுதான். எல்லாம் வழங்கிக்கோங்க. நான் ஒரு வர்த்தகர். இந்த மஸ்ஜித்ல வந்து இன்னைக்கு தலைவர் அறிக்கலாம், நாளைக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த வர்த்தகத்துக்கு அல்லாஹ் அந்த நாலேஜ், 34 வருஷம் எடுத்த அந்த அறிவு, கஷ்டம் எடுத்தோடனே பேங்க்ல லோன் எடுத்து வந்தவன் அல்ல. வாப்பா கோழி முட்டை வித்து, அதுக்கு பிறகு அலுமினியம் போத்தல் அலுமினியம் வித்து, சாக்கு வித்து உடவை கடைப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதெல்லாமே வாரது படித்தரம் தரமா வாரது. என் பர்சனல் கூற விரும்பவில்லை. ஒரு அமானித பொறுப்பை எப்படி பேணுவது என்பதை பர்சனல் டெவலப் என்று சொல்லி நான் யாமியா தனிமியாவிலையும் இன்சைட்லையும் கற்றுக்கொண்டு வந்துள்ளேன் 3 வருடங்களாக. அதற்கு பிற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் முன்ன ஒரு பார்வையை ஒரு கோணத்தில் பார்ப்பேன். அது வேற ஒரு திட்டமாக இருந்தால் அல்லது வேற ஒரு அஜெண்டாவோடு வந்தால் அவரிடம் ஒரு சண்டை பிடிப்பேன். இப்போதோ அதை 3 கோணங்களாக பார்க்க வேண்டும் என்று படித்துள்ளேன். இப்ப
அது சரி என்றோ பிழை என்றோ அல்லாமல் அதை நான் கற்றதை வைத்து பார்த்து நடப்பதற்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தந்துள்ளான். அல்லாஹ் ரப்பு, இது அல்லாஹ்வுடைய இல்லம், இதில் போய் கூற முடியாது. ஆகையினால் அந்த இடத்துக்கு போனேன், பார்த்த எல்லாரும் சொன்னாங்க இதை கொடுக்கணும். நாங்களும் கண்ணால் பார்த்தோம், உலமாக்கள் இருந்தாங்க, நாங்கள் வியாபாரிகள் இருந்தோம், அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஜனாசா அமைப்புகளின் சிலர் வந்திருந்தார்கள். ஆகையினால் அந்த இடத்திலே சென்ற முடிவை நாங்கள் அந்த இடத்திலே முடிவெடுக்க வேண்டியிருந்ததால் அதை வீடியோ பண்ண வேண்டிய கடமைப்பாடு வந்தது. உண்மையிலே கடமைப்பாடு வந்தது. அதை நான் கூட்டி சென்ற வீடியோ, அவர் வீடியோ பண்ணி கொண்டிருந்தார், பின்பக்கத்தால வீடியோ பண்ண வேண்டும் என்று சொன்னேன். மாஸ்க் எடுத்து சென்றிருந்தேன். அந்த கஷ்டத்தின் காரணமாக இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கூட வந்தவர்கள் அவசரமாக கொடுத்து விட வேண்டும், இது போல அடுத்த இடங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிற்பாடு அந்த வீடியோ எடுத்தவர் கை கடுக்கையும் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற இஸ்ஸடின் என்பவரிட போனை கொடுத்து விட்டார். கை கடுக்கை இஸ்ஸடின் என்பவர் இந்த சபையில் இருக்கின்றார். அவர் அந்த கமராவை இப்படி உயர்த்திட்டார். அதில் ஓரிரு சகோதரிகளின் முகம் தெரிஞ்சிருக்கும். நானும் சொல்லுகின்றேன் கூடாது என்றுதான், ஆனால் வீடியோ எடுத்தது கட்டாயம் தேவை என்று சொல்கின்றேன். ஏன் காரணம் என்றால் இந்த ஊர் மக்களின் சேர்த்து தந்த அமானிதம், சாப்பிட வச்சிருந்த காசி, பிள்ளைகள் கூட்டம் பண்ணின காசி, திருப்பி மார்க்கெட்டுக்கு போகிற காசி, இதெல்லாம் அதிலே அமானிதத்தை ஓடி ஓடி கொண்டு தந்தார்கள். போன அமைப்புகளிடம் கொடுத்தார்கள். பள்ளியில் உள்ளுக்கு வந்து தனியொரு நிர்வாகம், இந்த 12ஆம் தேதியோட கலைகிற நிர்வாகம் என்று செஞ்சு வச்சிருந்தோம். இந்த ஏற்பாட்டுக்கு இந்த அனைத்து உதவி சகோதரத்துவ இந்த விஷயத்தை செய்வதற்காக ஒரு அமைப்பை செய்து வச்சிருந்தோம். அவர்களிடமும் 2 பொருளாளர் செயல்திறன் உள்ள நௌஃபர், அவர்கிட்ட 9 பேர் கொண்ட 10 பேர் கொண்ட குழு, இப்படி எல்லாம் அமைச்சு ஆடிட்டர் வச்சு எல்லாம் அழகான முறையில் செஞ்சிச்சு அங்கேயும் கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிற்பாடு அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர். வேதத்தீவு சப்ஜெக்ட் கொடுத்த 5000 ரூபாய் காசும் 5000 ரூபாய் பார்சலும் அங்க கொடுத்தோம். 6500 ரூபாய் பார்சல் அங்க கொடுக்கவில்லை. தண்ணி போத்தல் ஒரு பெக்ல 12 இருந்துச்சு பெரிய போத்தல், 24 இருந்துச்சு சின்ன போத்தல், 18 இருந்துச்சு ஒரு பெக். இது நாங்க எத்தனை எண்ணிக்கை எங்கட நௌஃபர் அவர் சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் நாங்க கொடுத்தது அந்த பெக்க தூக்கினோம்னா அப்படியே பெக்கத்தான் கொடுத்தோம். பெக்க அப்படியே எண்ணிக்கை அதுல 12 இருந்தா 8 இருந்தா அப்படி பார்க்கல, அதுல சைஸ் பைஸ் தான் அது பெக் இருந்துச்சு, அப்படியே கொடுத்துட்டோம். மாஷா அல்லாஹ் அங்க கொடுத்தாச்சு. 2வது இடம் போனோம், குறித்த நபர்கள் சொன்ன இடத்துக்கு போனோம். நீங்கள் தந்த அமானிதத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்ல. அங்க பள்ளிக்கு 3 நாள் தான் வந்திருக்கார் ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் 3 நாள் வந்தவர பேர் எடுக்கணும்ன்றதுக்காக 4 அடி தண்ணி வந்த இடத்தும் 200 சுற்றம் இருக்கின்றது. மொத்த அந்த மஹல்லாவுல 900 குடும்பங்கள் இருக்கின்றது. அவர் சொன்னார், அந்த சபையில் எடுத்தவன லுஹரையும் அசரையும் சுருக்கி அங்க தொழப்பட்டது. அதற்கு பிற்பாடு அமர்ந்தோம். அந்த சபையில் அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், அவர் சொன்ன விஷயத்தை இந்த பகுத்தறி உள்ள நாங்க இருந்து யோசிக்கும் போது விளங்கி கொண்டோம். அவர் 3 நாள் வந்து மொத்த ஊருக்கே கொடுத்து அவர் பேரெடுக்க போறார். இதுக்கு இந்த மக்களின் வேர்வை, இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டது, இந்த சிறிய தொகையோ பெரிய தொகையோ அதுக்காக எடுத்த மஷோராக்கள், அதுக்கு ஒன்றிணைந்த மக்கள், ஒன்றிணைந்த நிர்வாகங்கள், வேலை இல்லாத ஆட்கள் இல்லை என்பதை உணர்ந்து அந்த விஷயத்தை அமீராக போன நான் உணர்த்தினேன். வாகனங்களுக்கு ஏறச் சொன்னேன். அமைதியாக வெளிக்கிட்டு சென்றோம். அதன் பிற்பாடு ஒரு இடத்தை கண்ணால் காட்டினோம். அதுக்கு 2 நாளைக்கு ஒரு வேலை செய்யக்குள்ள ஒரு அமானித பொறுப்பை தரப்போக்குள்ள இந்த முபாரக் ஆகிய நான் என்ன செய்யறதுன்னா, அதுக்கு முதல் அங்க ஆள் அனுப்புவோம், அதுக்கு இந்த காசு செலவு பண்ணுவோம். ஏன் இந்த அமானித பொறுப்பை செய்யறதுக்கு கடமைப்பாடு இருக்கு. போறதுக்கு டீசல் அடிப்போம், பெட்ரோல் அடிப்போம். ஆளை அனுப்பி வச்சிருந்தோம். அங்கிருந்தும் ஆள் எடுத்தோம். இணைந்து செயற்படுவதற்கு ஆளை அமர்த்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட ஹிஸ்டரி இருந்தது, எங்கெங்க அழைப்பட்டது. அவரும் இதுக்கு முதல் சொன்ன நிர்வாகத்தில் ஒரு வீடியோ ஒன்றை காட்டினார். இது இந்த வீடியோ 12 அடி 9 அடி தண்ணி வந்த இடம் இல்லையா, நீங்க காட்டுற இடம் இதுதான் வந்ததான். அவருக்கு வாய் அடைத்து போய்த்து யார் கூட்டிட்டு போனோம்னு மட்டும் சபையில கோவிச்சு கொள்ளாம கேட்க வேணாம்.
அங்க யாரு உட்கார வச்சேன்னு கேட்கணும். ஏன்னா அதை நாங்க 6 பேரையும் டேமேஜ் பண்ண விரும்பல, விஷயத்தை சொல்றோம். ஏன் அமானிய பொறுப்பு செஞ்ச விஷயத்தை சொல்றேன், செய்ய போற விஷயத்தை சொல்றேன், முடிவு எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் அதன்படி செயல்படுத்துவேன். இவ்வளவு கண்களும் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. ஏன் காரணம்னா உங்களை நம்பி நான் அமர்த்தப்பட்டுள்ளேன். என்னத்துக்காக? ஒரு மனிதன் மானம் அவன் கல்பாவை விட மேலானது என்று சொல்லப்படுது. அதை டேமேஜ் பண்ண இந்த வர்த்தக சங்கம் விடல, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இவ்வளவு காலமும் அதனாலதான் அவங்களோட உருவாரி அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யறாங்க. இப்ப கூட அரை மணித்தியாலம் பின்தினத்துக்கு மன்னிப்பு கேட்கின்றேன் உங்களிடம். காரணம் சாப்பாடு டைம், இது சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், அழகான முறையில் செய்யணும். திருப்பி வர்த்தக சங்கத்தில் நான் பணமும் பொருளும் தாரன்னு சொல்லியிருக்கேன். இந்த பொருளை ஒரு பொறுப்பாளியை இருப்பதனால் குசு குசு மந்திரம் வச்சு அந்த போற பைக்கில் இறக்கிட்டு கொண்டு வந்து நான் இறக்கினா சொல்லப்படும் பழைய சாமான்களை, வித்து மிஞ்சின சாமான்களை, லொட் சாமான்களை கொண்டு வந்து பெக் பண்ணியிருப்பாரு. அப்போ நான் அதில் உறுப்பினர்களை கொண்டு வந்து கண்ணால் காட்டி பெக் பண்ற இடத்துல முறையாக சொல்லி கொடுத்து, திருப்பி நாளைக்கு போக இருக்கிற அந்த கெலியோயா லஃபீர் மௌலவிகிட்டையும் ரியாஸ் மௌலவிகிட்டையும் டாக்டர் சாஃபிகிட்டையும் பொறுப்பு கூற நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன முறையாக செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அவங்களிடம் கேட்டு என்னென்ன பொருள் தேவை என்று சொன்னார்களோ நாங்களும் அந்த குறிப்பிட்ட தொகையில் அந்த பொருட்களையும் இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கி. இன்னமும் பார்சல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. 100 பார்சல், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலான பார்சல். அதுக்கு அழகான முறையில் கணக்கு பில் எல்லாம் இதில் கொடுப்பாங்க. 4-5 பேர்கிட்ட பொருள் பெக் பண்றது முதல் காட்டுப்படும். சாமனை ஏற்றும் போது நீங்களும் கண்ணால் மூளையால் சிந்திச்சு கண்ணால் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பேரண்ட் கொளுத்தீன் வாங்கி பெக் பண்ண சொல்லி உள்ளேன். அதால் தான் இந்த அரை மணி நேரம் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் கெலியோயாவுக்கு போறதுக்கு இந்த எடுக்கிற மஷூராவில் அசருக்கு பிற்பாடு அல்லது மாரிபுக்கு பிற்பாடு அல்லது இஷாக்கு பிற்பாடு 3 நேரத்தில் அண்டை அழக அதே மாதிரி இந்த மஸ்ஜிதில் தொழுகைக்காக வருவாங்க மஹல்லா வாசிகள். ஒரு மஸ்ஜிதுக்கு கட்டாயம் மஹல்லா வாசிகள் கட்டாயம் தேவைங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. இது ஊரு, நீங்க இருக்கிற ஊர்ல எல்லா முத்துக்கள், வெளியிலேயே முத்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களை ஒன்றிணைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மஸ்ஜிதுக்கு அமல்களை கூட்டிக் கொள்ளணும். ஒரு மஸ்ஜிதுக்கு வேலைகள் வைக்கும். ஒரு மஸ்ஜிதுல ஜெனி ஆஃப் ஆகும். ஒரு மஸ்ஜிதுல ஃபேன் அரவாஸ் வேலை செய்யாது. இந்த மஸ்ஜிதுல தொழக்கூடிய மஹல்லா வாசிகள் இதுல இருக்கணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளும். பக்க சார்பு, அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை உள்ளத்தில் எடுத்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை உண்மைக்குண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் இதை நிர்வகிக்கிறதுக்கு நீங்க என்ன வகையிலையும் பின்போகாது. அது என்ன சபையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விளங்குறதுக்கு தான் இந்த அழிவுகள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதுக்கு தான் இந்த அழிவுகள், இந்த அனர்த்தங்கள், சகோதரத்துவத்தை போன்றதுக்கு தான் இந்த அனர்த்தங்கள். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். எத்தனை கோடி இன்னைக்கு எங்கே புதைகுழியில எந்த மூளைக்குள்ள ஒளிச்சு வச்சது சேஃப் எங்கே? கழுத்தில் இருந்தது மட்டுமல்ல, நகைகள் கட்டி கட்டியாக, சொத்துக்கள் எங்கே? இதெல்லாம் எவ்வளவு காலம் நாங்க வாழ போறோம்? எங்கட அற்ப சுகத்துக்காக, நாங்க எங்கட சொந்த தேவைக்காக, எங்களை பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக, எங்கட அரசியலை செய்வதற்காக ஒரு மஸ்ஜிதை சீர்குலைக்க வேண்டாம். பஹ்லான்களை பள்ளி நிர்வாகத்தில் வைக்க விடாதீர்கள். பஹ்லான்கள் பள்ளிக்குள்ள வாரத்துக்கு இல்லை, பஹ்லான்கள் செய்யற வேலை வேறு, பஹ்லான்கள் பள்ளி நிர்வாகத்துக்குள்ள வேற விடாதீங்க. மஸ்ஜிதை இலங்க வைக்கணும். கொஞ்ச காலம் வாழப்போம். அமல் இபாதத்தை ஊர்ல கூட்டணும். இதுக்கு இந்த சபை நீங்க முன்னின்று செயல்படுங்க. இதுக்காகத்தான் அன்றைக்கு உங்கள்ட்ட ஒரு பட்டர் பூசின மாதிரி லேசா சொன்னேன். எல்லாருமாக சேர்ந்திருப்பது போல இன்ஷா அல்லாஹ் அனைத்து நிறுவனங்கள், அனைத்து பள்ளி வாயில் சம்மேளனம் இந்த அனர்த்தத்துக்கு மட்டும் சேராதுங்க. இது ஊர்ல எத்தனை ப்ராப்ளங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்ல நான் இந்த சந்தர்ப்பம் இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க.
அல்லாஹ் சுயமா எல்லாருக்கும் புத்தியை தந்திருக்கான். அல்லாஹ் தந்த பணம் அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம் செலவழிக்கணும். அல்லாஹ் தந்த ஞானம், அல்லாஹ் தந்த கல்வி அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கணும். சொந்த தேவைக்காக வேண்டி, போட்டோ போடுவதற்காக வேண்டி, சொந்த தேவைக்காக வேண்டி 4 விஷயங்களை 4 சுண்ணத்தை வச்சு போட்டு போட்டோ போடுறதுக்கு இல்ல மஸ்ஜித். மஸ்ஜிதுங்கிறது அல்லாஹ்வுடைய இல்லம். இங்க பார்த்தா காபட்ல மூக்குக்குள்ள புழுதி போகுது. யார் செய்யறது? யார் செய்யறது? கேள்வி கேட்கிறவரா? கேள்வி கேட்க கூடாது. டாய்லெட் கூட கழுவ வந்தா நாம் கழுவணும், நம்முடைய பணத்தை தூக்கி போடணும். அதுதான் கண்ணால பாக்குறோம். மாஷா அல்லாஹ், இந்த சொல்ற விஷயங்களை உங்களோட உள்ளத்துல எடுக்கிற மாதிரியே செயல்படுத்த உதவி செய்யுங்கோ, செயல்படுத்த இந்த ஊர்ல உதவி செய்யுங்கோ. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய மாற்றங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். இன்று இந்த பார்சலை நாங்க இந்த மாதிரி அழகா தொலைவாரவங்க, இந்த மஹல்லாவுல உள்ளாக்கள், இந்த மஹல்லாவிலே சிறப்பாக இந்த ஊர் சார்பாக வழி அனுப்பி வைத்தால் 3 லோரி ரெஸ்பீர் பிரதர் லோரிதாரன் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாத லோரி அன்றைக்கு தந்தார். அவருக்காக துவா செய்யுங்க. அவருக்கு இன்னும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், துவா செய்யுங்க. அவர் மாதிரி ஆட்கள் நேராக சொல்லி துவா செய்யுங்க. யாருக்கு செய்ய போறீங்க? முன்னுக்கு 2 வாரவனுக்கு துவா செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு பணம் அவர் கேட்கல. இதே மாதிரி போட் ரஹீம் மகன் அன்றைக்கும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்டேன். காக்கா இஸ்ரமணிக்கு இவர் ஒரு கதையும் இல்லை. அவருக்காக துவா செய்யுங்க. இன்னும் உண்டு குயின்ஸ் பாசித், குயின்ஸ் அலீல் ஹாஜியார் மகன் பாசித் பெரிய லோரியை தாரந்திக்கார். 20 அடி லோரியை 3 லோரியில மொத்த சாமனை ஏற்றி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பயணம் புறப்படும். இஷாக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் புறப்படும். இதுல நடந்தவை உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நடக்க போறது நாளைக்கு கெலியோயா முதல் போறோம். இது போன முறை தான் இது நினைக்கிறது. நாங்கள் இப்படித்தான் மார்க் பண்ணி கொடுத்தோம். போன இடத்துல இந்த மார்க் இல்லாம இந்த கையால காட்டுறது, அந்த பள்ளிகள் ஒழுகிற ஒரு பார்சல் இறக்குங்கிறது இதெல்லாம் நடக்கல. இது சிலருக்கு கோபம் ஆகிக்கலாம். அல்லாஹ் பண்ணிட்டு நான் பயப்படலாம். அதுக்கு பிறகு ஒன்று மறந்துட்டு கடைசியாக பொள்ளநாடு மாவட்டத்துக்கு போறதுக்கு அங்கே வழிகாட்டம் மஷூரா சொன்னாங்க. வந்த மாதிரியே ரிட்டர்ன் போய் அந்த சந்தி என்ன சந்தி நாவலடிக்கு போயிட்டு நாவலடியிலிருந்து பொள்ளநாடு போங்கன்னு சொன்னாங்க. நல்ல மஷூரா. எங்களுக்கு போகக்குள்ளே ரோட் திருப்தியா இருந்துச்சு. வேற ரோட் சொன்னாங்க 10 கிலோமீட்டர் தான் வித்தியாசம், பள்ளம் குழி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனது கூட வந்த வர்த்தகர்களும் அந்த சபையில் இருந்தாங்க. இங்கே இருந்த மீட்டிங்கில் உங்களோட வாகனத்தடுங்க, உங்களோட வாகனத்தடுங்க, உங்களோட வாகனத்தடுங்கன்னு சொன்னேன். 4 பேர் ஒரு கதையும் சொல்லலை. 4 வாகனத்தையும் கொண்டு வந்தாங்க. எல்லாம் புது வாகனம். அப்போ நாங்களும் அதையும் பண்ணணும். அவன் பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு இன்னொரு நாளைக்கும் உதவி செய்வான். அதனால் நம்ம ஊரில் எத்தனை வாகனங்கள் இருக்கு, எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் டக்கடா வெளியிட்டு இருக்காங்க, முசிபத்தை வெளியிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாகனமும் இருக்கு, காசும் இருக்கு, பணமும் இருக்கு, புத்தி ஞானமும் இருக்கு. இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே ரோடு விற்கும். அங்க ஃபேஸ்புக்ல எழுதுற கேள்வியே, இந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்தா டீ ஒன்று கொடுத்து உட்கார வச்சு அழகா ஒரு கண்ணியத்தை பேணி கொடுக்கலாம். எவ்வளவு அழகு! இது செய்ய தெரியாம போன்ற வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே போன்ற ஃபேஸ்புக்ல எழுதி பார்த்தாய்ந்தா போன்ற உள்ளம் தெரியும். அந்த ஆளுக்கு நான் சொல்றேன், ஃபேஸ்புக்ல எழுதுறாள் போன்ற வீட்டுல உண்ட சகோதரிய அல்லது உண்ட சாட்சி பெரியமாவை உண்ட எழுதினா தெரியும். நான் நினைக்கிறேன் இந்த ஊர் பொறுப்பை தந்தா இதெல்லாம் ஏண்ட சகோதரி, ஏண்ட தாய்மார், ஏண்ட சகோதரம், ஏண்ட சகோதரர்கள் என்று நினைக்கக்குள்ள கோபம் இருக்கு. கோபத்தை காட்டியலாது பிடிபி பர்சனல் டெவலப் படிச்சுதான். ஆகையினால அது பிள்ளை. ஆகையினால மனசுக்குள்ள தாண்டதால மனசுக்குள்ள வேதனைகள் வருகின்றது. மனசுக்குள்ள வேதனை போய் இருந்து குளிர வேண்டியது கஷ்டங்கள். ஆகையினால இன்னமும் இந்த வர்த்தகர்கள் இன்னொரு முறை சொல்ற, குடிகாரர்கள் இருந்தார்கள் ஓரிரு பேர் போன ஊர்களிலே. அவர்கள் கஷ்டத்தின் காரணமாக குடிச்சிருக்கலாம், சரியான வழிகாட்டல்கள் இல்லாம குடிச்சிருக்கலாம். ஆகையினால் பின்னுக்கு ஒரு கத்தியை எடுத்து வந்து குத்தி விட்டும் செல்லலாம். எனது வர்த்தகர்கள் பின்னால கோர்த்து நின்றார்கள். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் ஒரு படிப்பினைக்கு தான் சொல்றோம். ஒரு பொது வேலைக்கு ஒரு ஆள் போனா இதெல்லாம் நாங்க அமானிதத்தை பார்க்கணும். நாங்க அமானிதத்தை பார்க்கிற மாதிரி அமானிதத்துக்கு பொறுப்பா வந்தாலே அமானிதமா கொண்டு வந்து சேர்க்கணும்.
ஆகையினால் இப்படியான முன்மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த சொல்ற விஷயத்துல சும்மா பேசினோம் போனோம் என்று இல்லாம விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்க படிக்க வேண்டிய எங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்கள். நான் உலகத்தை சுத்தி ஏதோ 20-21 நாட்டுல ஹலாலான தொழில் செய்து சிறு 1 லட்சத்தை கொண்டு போய் 50,000 கொண்டு போய் 10 லட்சத்தை கொண்டு போய் இப்ப கோடிக்கணக்கில் கொண்டுறதுக்கு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நாம ஒரு மனிதன் மானம் பாதிக்கப்படாது விளங்குற மாதிரி ஊர்ற மானம் அதையும் பாதுகாக்க பழகி கொள்ளுங்கோ. இந்த பேஸ்புக் நண்பர்களே, நீங்க பெரிய பெரிய படித்தவர்கள், ஆசான்களை உருவாக்கும் கலாபடங்களில் இருப்பவர்கள், வைத்தியர்கள், எல்லோரும் இந்த ஊரை சார்ந்தவர்கள். மஸ்ஜிதுக்குள்ளே வாருங்கள், மஸ்ஜிதுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை உள்ளே சென்று பாருங்கள். ஏழுமா செய்யுங்கள். ஒதுங்கி இருக்க போறீர்களா? ஒதுங்கி இருங்கள். அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயங்களில் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய நரம்பை அல்லாஹ் இந்த பேஸ்புக்ல செய்யக்குள்ள ஒரு நரம்பு அல்லாஹ் சுருக்கிட்டான்டா சொத்தியனா போய் தருவீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு நடக்கும். அல்லாஹ் பயந்துக்கோ. ஆகையினால் அதுக்கு பிறகு புலனறுவைக்கு வந்தோம். ரிஸ்மில் பிரதர் ஒரு குழுவை எந்த ஊருக்கு அனுப்பினோம்? ரிஸ்மில் பிரதர் இருக்கிறார் மாணிக்கம்பட்டிக்கு போனோம். மாணிக்கம்பட்டிக்கு போனார். அதே தெராச அந்த 3 பேர் கொண்ட ஆட்களை நாங்க போனோம். இங்க இருந்து மஜீத்புரம் கல்லலியில புலனறுவை மாவட்டம் கல்லலிய தொகுதி மஜீத்புரம் அதுக்குள்ள போனோம். அங்க பார்த்தவரை இங்கேயும் கூப்பிட்டோம். உங்களுக்கு அல்லாஹ் தந்த மூளை, அல்லாஹ் தந்த பார்வை, உண்மைக்கு உண்மையாக செல்லுங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல 2 ரோட் வளைவாக சுத்தி பார்த்தோம். 450 குடும்பம் என்று சொல்லப்பட்டுச்சு. அவர்களை எல்லாம் அழைத்தோம். பள்ளி ஸ்பீக்கரை வாங்கினேன். அழகான முறையில் அழைத்தேன். ஆண்களை உள்ளுக்கு வாங்கன்னு சொன்னேன். பெண்களை அழகான முறையில் இருக்க சொல்லி சொன்னேன். மகரம் இல்லாத ஆட்கள் அதில் டச் பண்ணவனு சொல்லி 15 அடி தள்ளி வைக்க சொல்லி சொன்னோம். எல்லாத்தையும் அந்த மக்கள் மதித்தார்கள். அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி 2 நிமிஷம் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்தான். மஸ்ஜிதிலே உள்ளுக்கு கூட்டி வச்சு சொன்ன மாதிரி இந்த மஸ்ஜிதை நிறைஞ்சி வச்சிருக்கீங்க, இதே மாதிரி சுபகுக்கு வாங்க, லொஹருக்கு வாங்க, அசருக்கு வாங்க, மகரிபுக்கு வாங்க, இஷாவுக்கு வாங்க, இந்த மஸ்ஜிதை பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். பெரிய பெரிய இடம், இந்த அழிக்கப்பட்டது வேதத்தீவு என்று சொல்ற இடம் பெரிய எழில்மிகு இடமாக மாற்றலாம். எங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் உண்மைக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்பட்டிருந்தால் இந்த சபையில விளங்கிக் கொள்ளுங்கோ. வளர்ச்சி 6 பாதை அழகான மக்கள். அழகா இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இந்த நாட்டை ரசிக்காங்க. வெளிநாட்டவர் எவ்வளவு அழகான இடமாக மாத்திருக்கலாம். ஒரு அருகம்பையில இருக்கிறது. முசிபத்தான பார்வைக்கு போகாதுங்க. வெள்ளக்காராக்கள் வருவாங்க, நிக்கரை போட்டு கிரிப்பாங்க, பிராவை போடுவாங்க, இவங்களை செய்யறதுக்காக சொல்றாய் முபாரக் எழுதாதங்க. மாறி யோசிக்கலாம். அந்த ஏரியாக்கள்ல என்ன டெவலப் செய்யலாம், எப்படி செய்யலாம், ஹலால முறையில என்னென்ன முறையை அழகான முறையில செஞ்சு வைக்கலாம். அல்லது அரபிக் கண்ட்ரிஸ் வாழ்ந்து பார்க்குற மாதிரி ஒரு ஏரியா, அழகான ஃபேஸ் கவரோட அழகான மக்கள் வருவாங்க, அவங்கள ரசிக்கிறதுக்கு ஒரு ஏரியா, 60 குடும்பம், அழகான மஸ்ஜித், அழகா பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை, இதை பத்தி கொடுத்திருக்கலாம். அழகான அங்க அந்த அடிக்கால் வந்து நட்டுவாங்களாம் போட் எடுக்க சொல்லி. அந்த அடிக்கால் அவ்வளோத்தையும் அடுக்கி கம்மா போட்டு ஒட்டினா கூட அந்த பாலம் கொண்டு வந்தீங்க அடிக்கால் அவ்வளோத்தையும். ரைட். அப்ப திருப்பி இதை நான் லைவ் பண்ணோன்னே ஒரு மினிஸ்டர் கோல் எடுத்தார். அவருக்கு சாக்கி எங்கட ஹசரத் பேர் என்ன, கலீல் ரஹ்மான் ஹசரத்தும் பக்கத்தில் இருந்தார், முகமதும் இருந்தார். பேர் சொல்லல, சில விஷயங்கள்ல பேர் சொல்லாம பேர் சாக்கியா சொல்றாரு. சொல்லாரு அப்படி இப்படி நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இல்லையோ அல்லாஹ்வா இல்லை, நாளும் மறுமையில் பார்த்துக்கோங்க, இவ்வளவுதான் நாளை சொல்லலாம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரைட். திருப்பி இந்த மஜீத்புரத்தில் அழகான முறையில் டேபிள் 2 போட்டோம். கலீல் ரஹ்மான் ஹசரத்தையும் எங்கட முகமடையும் தெளிவாக வச்சோம். ஒரு டிவிஷனல் செக்ரட்டரி ஆஃபீஸ் விட அழகான முறையில் வேலை நடந்துச்சு. இது சபையில் போனாக்கள் ஓமா இல்லையா? ரைட். நடந்துச்சு. எந்த அளவுக்குண்டா அந்த மக்கள் அவங்களோட பேர் இல்லாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட பேர் தெரியாம இருக்கும், ஹஸ்பண்டுக்கு வைஃப்ல பேர் தெரியாம இருக்கும், தாயில பேர் தெரியாம இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான மக்கள் ஆக்களை விளங்கிக்கோங்க.
அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட ஏரியாவில் நாங்கள் இங்கிருந்து பேர் சொல்லி போனோம் ஒரு ஊர், அந்த ஊரில் பேர் சொல்ல விரும்பல. அங்கே போனால் அங்கே வெளிநாட்டு உதவியும் கிடைக்குது, வசதியான ஆட்களும் இருக்காங்க, இது போல வசதி குறைந்த ஆட்களும் இருக்காங்க. ஆனால் இன்னும் நாங்கள் போன ஊரில் எல்லாமே வசதி குறைந்தவர்கள், எல்லாம் மெத்தையெல்லாம் அந்த அடித்த வாசம் அடிச்சு கொண்டு முடிவாகினோம். ஒரு நிர்வாகம் உடனே அடுத்த அமைச்சம் 2000 ரூபாவும் 6500 ரூபா பார்சல் இங்கே இருந்துச்சு, அதுவும் 5000 ரூபா பார்சலும் இருந்துச்சு. இதை கொடுப்போம் மஷூரா பண்ண, திருப்பி எல்லாரும் பார்த்து கொடுத்துனாங்க. சிசி இது 10,000 ரூபா கொடுக்குற ஊர், 10,000 ரூபா இந்த பார்சலும் கொடுக்கணும்னு சொல்லி உள்ளத்தால் சொன்னார்கள். திருப்பி 5000ஆக அதை ஆக்கினோம். மஷூரா பண்ணி அழகான முறையில் உட்கார்ந்தோம். டிக் பண்ணி இதே மாதிரி லிஸ்ட்டை அழகான முறையில் அவங்களோட டாக்குமெண்ட் அப்படியே கையில் எடுத்து பேரை அவங்கள்ட்ட கேட்டு, ஒரு ஆள் பேர் கேட்பார், ஒரு ஆள் ஐடென்டிட்டி நம்பர் கேட்பார். அழகான முறையில் செஞ்சோம். 3 மணித்தியாலம் என்கிட்ட காசை தந்துட்டாங்க, இப்படி கொடுக்கணும், எனக்கு யூரின் பாஸும் பண்ணணும், போய்க்கல. காரணம் என்னன்னா முபாரக் சுருட்டி பக்கத்தில் நினைச்சிருவாங்கன்னு 2 உலமாக்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். போகல. 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் ஒரே நில்லு நின்று எனக்கு கூட வந்த எல்லாரையும் சிலர் 20 பார்சல், சிலர் 10 பார்சல், சிலர் 30 பார்சல் கொடுத்தாங்க. இது ஊர் மக்களோட விஷயம். இதுக்கு போட்டோ போடணும், யார் போடணும் இல்லை, நல்லா கஷ்டப்பட்டாங்க. அழகான முறையில் கொடுத்தோம். மிச்சம் சந்தோஷம். 450 சொல்லி வாயால சொல்லி பறிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. இது அப்படி இல்லை, சரியான இன்டெலிஜென்ட்க்கு மேலால இன்டெலிஜென்ட் போன குரூப் வந்திருக்கு. இது அழகான முறையில் மதரசாவில் 6-7 வருஷங்கள் அடிபட்டு கஷ்டப்பட்டு நிர்வாகம் என்ன முரண்டா என்ன உண்மையாக செய்யப்பட்ட உலமாக்கள், இங்கால வியாபாரிகள், இங்கால அழகான முறையில் கஷ்டப்பட்ட அமைப்புகள் எல்லாரும் இருக்கக்குள்ள அழகான முறையில் சொன்னோம். எத்தனை பேர் கொடுத்தோம்? 346 தான் கொடுத்தோம். அப்ப 100 சொச்சத்தை திருப்பி வாகனத்தில் ஏற்றி இங்க கொண்டு வந்து 97 இறங்கினோம். இப்போ ஒரு டிஃபரெண்ட் ஒன்று வருது, என்னன்னு பாருங்க. டிஃபரெண்ட் ஒன்று வந்து தானே 104 ஏற்றினோம், 97 கொடுத்தோம். இது என்னடா டிஃபரெண்ட்? இப்போ 3 இடம் சொல்லிட்டேன். வேதத்தீவு, திருப்பி அங்க ஹைரியா நகர், திருப்பி மஜீத்புரம், புலனர்வு. இது 3 சொன்னோன்னே சின்ன டிஃபரெண்ட் ஒன்று வருது. எத்தனை வருது? 104ல் 97 கழிச்சா 7. சாப்பாடு வாங்குறதுக்கு 2 பகல் ஒரு இடத்த போனோம், நிப்பாட்டினோம். அந்த சாப்பாடு கடைக்காரனுக்கு ஒரு சாரி குஷ்டரோகம், அதை பார்த்து சாப்பிடல, கஷ்டத்தில் போயிருக்கேன். அந்த ஒருத்தர் தண்ணி குக்கர் குடிக்கிறது. இங்கே எப்படி நீங்கள் பெக் பண்ணி தண்ணி இல்லாமல் பெக் பண்ணி தந்தீங்களோ, வெளியால் காசு கொடுத்து சாப்பிட்டோமோ, அதே போலதான் இந்த தண்ணியை கூட நாங்கள் தொடரல, இந்த காசை கூட தொடரல. அவரோட வாகனத்துக்கு அவரவர் பெட்ரோல் அடிச்சாங்க. நான் சில சாப்பாடுகளை பொருட்படுத்தேன். உலமாக்கள் ஒரு நேரத்து சாப்பாடை பொருட்படுத்தாங்க, சிலர் ஒரு நேரத்து சாப்பாடை மற்ற என்ன சொல்றது, அவ்வளோதான விஷயம். எனக்கு தவறுன்னு ஞாபகப்படுத்துங்க. சோடா தண்ணியை இஸ்தடின்னு பொருட்படுத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அமீனாஜர் ஒரு சாப்பாடு 3 மேசையில் 2 உலமாக்கள் கொடுத்தாங்க. ஒரு மேசையில் சாப்பாடு, அதில் எனக்கும் ஒரு முட்டை போட்டு முட்டை ரொட்டி ஒன்று தந்தாங்க, ஒரு பிளேண்டி தந்தாங்க. அதுக்கும் அவர்கிட்ட அந்த மேசைக்கு தான் அவர் கொடுத்தார். இவ்வளவுதான் வெளிச்சம். ரைட். இப்போ அந்த 7 பார்சல் அந்த சாப்பாடு வாங்கி 400 ரூபாயில் மோட்டர் பைக்கில் வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இருந்த இடத்த கொண்டு போய் கொடுத்து ஒரு மஸ்ஜிதில் போய் இருந்து சாப்பிட்டோம். அந்த ஏரியாவில் சாப்பாடு வாங்க நின்று நேரத்துக்குள்ள அங்கால கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அந்த நின்று ஆக்க பார்த்தோன்னே அது 12 அடி 14 அடி 9 அடி தண்ணி வந்து உண்மைக்கு உண்மையான தாண்டோடம். வெங்காயோட மனசுல வெங்களுக்கும் கொடுக்கணும். ஆனா டீட்டெயில் இல்லை, இது போன்ற டீட்டெயில் இல்லை. இந்த டீட்டெயில் இல்லாம போனா அடிபடணும்னு எனக்கு தெரியும். சரியா? ஆகையினால நீங்க பார்த்த அந்த ஊடாவுக்கும் தூக்கி கொண்டு கொடுங்க. இறங்கி இந்த கலீல் ரஹ்மான் மௌலவி, நகிர முகம்மது, இன்னும் 4-5 பேர் ஞாபகம் தான் சொல்லி இந்த சுணங்கும் என்னோட சேர்த்து அவ்வளோ வரும் போய் அந்த 7 வீட்டுக்கும் அப்படி அழகான கொடுத்தோம். அவங்க எப்படி கையை உழைத்தினாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் வரலன்றாங்க. நாங்கள் பயணத்தை வச்சோம். இவ்வளவுதான் இல்லை இந்த வெளிச்சம். இப்போ ஏற்றிட்டு போய் நடக்க போகிற விஷயம் என்னென்னா, நான் எழுதி வரல, வேலை பல காரணமாக இந்த இடத்துல வந்தீங்க, முன்னுக்காகவும் பின்னுக்காகும். இதால எழுதவான டாக்டர் பேச்சை குறைக்கணும், இப்படி செய்யணும்னு சொல்லி எழுதவான. நமக்கு வேலை, நம்ம வேலை பண்ணலாம்.
ஒழுங்கா செய்யக்கூடிய சக்தி எல்லாம் தந்தீங்க டாக்டர், இதை வழங்கிக்கோங்க. ஆயினால் இப்ப போய் நடக்க போற விஷயம் என்னண்டா, நாங்க போறோம் கெலியோயா. இங்க 3 பேர் கொண்ட குழு நமக்காக பார்த்திருக்காங்க. 3 மஹல்லாக்கள். நீங்க கண்ணால அழுகை வராத ஆளுக்கும் அழுகை வரக்கூடிய இடம். அங்க போயிட்டு மஷூரா பண்ணுவீங்க. திருப்பி அந்த சென்டருக்கு வருவோம். சென்டர்ல என்னென்ன வேலை, இந்த சாமான் கட்டாய தேவைன்னு சொல்லி லஃபீர் மௌலவியோட சேர்ந்த குழு சொல்லியிருக்காங்க. அந்த சாமான் இங்க இருக்கு. அந்த சாமான் இந்த அரிசி, திருப்பி அன்னைக்கிற தோப்பு, அன்னைக்கிற அடுப்பு, அன்னைக்கிற சாமான், திருப்பி 10,000 ரூபாய்க்கு மேல் பொறுமையான டெக்ஸ்டைல் வகை அவர் சொன்ன ஐட்டங்களை போட்டு பெக் பண்ணி டிரான்ஸ்பேரண்டா டோர்ச் லைட், திருப்பி இந்த என்னது எமர்ஜென்சி லைட், இதெல்லாம் அதுக்குள்ள வச்சு பெக் பண்ணி நீங்க ஏத்தக்குள்ள பார்க்கலாம். அதெல்லாம் இடத்துல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பெக்கிங் நடந்து கொண்டு. அதனால இப்படியான விஷயங்கள் அங்க போய் அதை கொடுக்கறதோட, அதோடைய சென்டருக்கும் கொடுக்கறதோட சாய்ந்த மருது மக்களால 10 வர்த்தக நிலையங்கள் திறக்கிறதுக்கு ஆட்களை செலக்ட் பண்ண சொல்லிக்க. வர்த்தக நிலையம் மஞ்சக்கா படிச்சவருக்கு ஒரு 30,000, அவர் அந்த கடையை அடுத்தனை துறக்கணும். பொறுப்பு, அது பொறுப்பு குரல் செய்யறது அந்த மதரசாவின் பிரின்சிபல், அவருக்கு கிடைக்கிற நிர்வாகம் அழகான முறையில் செய்யறாங்க. நம்ம பார்த்தோம். அதை செஞ்சு தரணும். அவங்க 1 லட்சம் ரூபாய்க்குள்ள உள்ள அழகான கடைகள் ஒரு தள்ளு வண்டியில் செய்யறதுக்கு 70,000 ரூபாய் வேணுமா? அதுல வச்சு கடலை சாமான்லாம் வச்சு தள்ளிட்டு போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். அதுக்கு கொஞ்சம் பேர் எல்லாமே மொத்தம் 10 சொல்லியிருக்கேன். நீங்க போறீங்க, கண்ணால் பார்த்தீங்க, உள்ளம் சந்தோஷப்பட்டுச்சு, உண்மை விளங்கிச்சு. அந்த இடத்துல அழகான முறையில ரெக்கார்ட் ஆகித்தான் ஆகணும். பொம்பளை வந்தா முகத்தை தெரியாம பின்னுக்கு எடுப்போம், ஆம்பளை வந்தா முகத்தோட எடுப்போம், கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா சாய்ந்த மாதிரி அந்த பஜார்ல துண்டிக்கும். சந்தோஷப்படுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இதே மாதிரி பேலன்ஸ் ஆகிற சாமானை இனி கொண்டு வர மாட்டோம். 10 பார்சல் 5 பார்சல் மிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்ட்ரிக்டா தான் அந்த வேலையை செய்ய என்னால முடியும். பேலன்ஸ் உங்கள்கிட்ட அந்த அனுமதி கேட்கிறேன். அந்த சென்டருக்கு கொடுப்போம். அந்த சென்டர் அதுல கொடுப்போம். அதுக்கு உஸ்தாத் நலீம் ரியாஸ் அவங்களும், ரியாஸ் மௌலவி அவங்களும், அதே மாதிரி பிரின்சிபல் லஃபீர் மௌலவி அவங்களுக்கு கீழையும் பெரிய ஒரு டீம் இயங்கி கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த பேலன்ஸ் கொடுப்போம். திருப்பி அடுத்த லோரி எலியோயாக்கு போய் முடிஞ்சு திருப்பி கம்பளைக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் சென்டருக்கு இறக்க மாட்டோம். கண்ணால பார்த்து அழகான முறையில இதே மாதிரி விஷயம் அங்க. ஆனா எலியோயாவோட இருக்கிற மாதிரி கம்பளையில இருக்க மாட்டா. நானும் பேசி பேசி பார்க்கக்குள்ள தர்த்தீபா இருக்க மாட்டா, முன்னுக்கு பின்னுக்கு ஆகும். அதனால் நாங்க கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்ட மாதிரி, மூதூர்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி பட வேண்டி வரும். சகிப்புத்தன்மை உள்ளாக்கள் வாங்க, சகிப்புத்தன்மை இல்லாக்கள் அந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்கோங்க. சகிப்புத்தன்மை உள்ளாக்களை அனுப்பி வைங்கோ, துவா செய்யுங்கோ. அழகான முறையில் செய்வாங்க. அங்கேயும் ஒரு 5-6 கடையை செய்வோம். இன்னும் ஒன்று சொல்லியிருக்கேன். அம்பாறையில் இருக்கிற ஆமதுரோட நாங்கள் வர்த்தக சங்கத்தால் 5 லட்சம் ரூபா ஒரு மிஷின் ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம். இப்ப இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முற்பாடு. அதே ஆமதுரோட்ட சொல்லியிருக்கேன். கம்பளையில பெரிய ஆமதுரோட்ட சொல்லுங்க. மிச்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் இருந்தா ஒரு 3 வியாபாரிகள் 40-50,000 ஒரு 3 வியாபாரிகளும் சிங்கள மக்கள், அதே போல ஒரு 50 பார்சல் கொடுக்கக்கூடிய ஆக்கடையும் உங்களுடைய இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு எத்தி வச்சு சொல்லிருக்கேன். உங்களுடைய பன்சலையில எடுத்து வைங்கன்னு சொல்லிக்க. இதுக்கும் அனுமதி தாங்கோ. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வேலையை அழகான முறையில் செஞ்சுட்டு வந்து இதுக்கு பிறகு உங்களுக்கு கணக்கு சொல்லி கூப்பிட்டு கணக்கு சொல்ல மாட்டோம். இதே தெளிவாக உங்களோட மஸ்ஜிதுகள்ல ஒட்டி வைக்கப்படும் என்னென்ன செஞ்சது. சாயந்தரம் அது மானியக்காடு ஜும்மா மஸ்ஜிதுல இதே மாதிரி பொறுப்பு கூறல் செல்லலாம். ஒரு 15 அடி 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லலாம். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம், நடந்த விஷயம், நடக்க போற விஷயம், இந்த அழகான முறையில மஸ்ஜிதுல அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி சொல்லியாச்சு. இதுல அமானிதத்துக்கு பொறுப்பா நான் இருப்பேன். இதை நம்புங்கோ. என்னை கூட வார உலமாக்கள், என்னை கூட வார வியாபாரிகள், என்னை கூட வார அமைப்புகளின் தலைவர்களும் அமைப்புகள் உள்ள ஆட்களும் இதை பிள்ளைன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன அணுகி அழகான முறையில் சொன்னா, சின்ன புள்ள நீங்க சொன்னாலும் சீரியல் நான் சீரியல் எழ மாட்டேன், உங்களோட கதையை கேட்பேன், உங்களை கூப்பிடுவேன், மஷூரா பண்ணுவேன், அழகான முறையில் செய்வேன். அந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து போட்டோம். டிக் டிக் டாக் கூட்ட இருந்துக்கிட்டு டக் டிக் டாக் போடாதங்கோ. அல்லாஹ்வை பாரஞ்சாட்டுறேன்.
நீங்க அல்லாஹ்வின் தண்டனையில போய் நரம்ப சுருக்கிட்டாண்டா கிரி கொண்டு விடுவீங்க. எனக்கு ஒன்றும் சொல்லலாம். ஆகையினால நானும் கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி வச்சு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தொழில், உங்களுக்கு இருக்கிற மாதிரி புள்ள பூட்டி எல்லாமே இருக்கு. ஆகையினால கூட்டு முயற்சியா போகும்போது ஒரு சகோதரன் சரக்கு விழுவானா, ஒரு சகோதரன் முள்ளில் வர்றானா, ஒரு சகோதரன் அங்கால போயிட்டு சரக்கு விழுந்துருவானா, இதெல்லாம் உணர்வாக விஷயத்துல வரக்கூடிய ஆட்கள் பயணத்துல போங்க. எல்லா பொறுப்பு வேலைக்கும் பயணத்துல போங்க. ஏண்டா இது ஒரு வெளியே நாங்க செய்யக்கூடிய ஒரு அமல், ஒரு சகோதர வாஞ்சியர் செய்யக்கூடிய அமல். அதுக்காக நாங்க காயத்தோட, நாங்க ஒழுங்கு மண்டையை உடைச்சு, நாங்க எக்ஸிடம் பட்டு முசிபத்தில் ஒன்று விழுந்து இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் ஆளுக்கு ஆள் உதவியா உள்ளத்தோட உள்ளம் ஒன்று சேர்ந்த ஆக்கள், உள்ளத்தோட உள்ளம் செய்யக்கூடிய ஆக்கள். கசுகுசி மந்திரம் எடுத்து ஒரு மீட்டிங் செஞ்சது பிறகு சோருக்கு பின்னால் இருந்து கதைக்கிறவன் தகுதியில்லை. ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு இங்க என்ன நடந்தான்னு கேட்கிறவன் தகுதியில்லாதவன். ஒரு விஷயத்தை செய்ய போகக்குள்ள முன்னுக்கே எல்லாத்தையும் பேசி அது என்ன நடக்குதுன்னு முடிவெடுத்தா அதுக்கு அப்பால் பட்டு செய்தால் அது பிளண்டு தான் என்ற பார்வையில், நான் படித்த பார்வையில், நான் என்ன விளங்கி கொண்ட பார்வையில், நான் பழகின மக்கள்ல பார்வையில், வெளிநாட்டில் பழகின பார்வையில் எல்லாத்திலையும் நான் வழங்கி கொண்டது தான் என்னால் சொல்லலாம். என்னை பிழையாக சொல்லியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, அல்லாஹுக்காக வேண்டி மன்னிச்சு கொள்ளுங்க. இதில் யாரும் விமர்சிக்கிறதுக்கோ இதுக்கோ எந்த உருவாக்கும் நாங்கள் விஷயம் உண்டு இல்லை. சாய்ந்த மருது ஜனாசா அமைப்பால 15 ஷூ ஓணம் உண்டு. பயணம் அவர் வெளிக்கிறதுக்கு முதல் அவரின் தலைவரும் அவரு கூட ஒரு ஆளும் 2 பேர் வந்தாங்க. அந்த இடத்துல முபாரக்கு யார் இருந்தால் கையெழுத்துங்க. காலிதீன், ஜிஃப்ரி ஆஜியார், நியாஸ், நஃப்ராஸ் மௌலவி, உங்க பேர் நம்பி நிப்ராஸ், ரிபாஸ் இவங்களே இருந்தாங்க. என்னால் தலையை குனிஞ்சன் 15 ஷூ பெக் பண்ணப்பட்டுட்டு நேரத்துறையும் சொல்லப்படலை. இருந்தாலும் இது பிள்ளைகள் போகிறது உண்மையான மிக முக்கியமான வேலை. திருப்பி யோசிச்சன், இவங்களை திருப்பி கூப்பிட்டேன், நாம் இதை எடுத்து கொடுப்போம். திருப்பி யோசிச்சன், அமானித பொறுப்புக்கு இது பிள்ளை. ஏனண்டா இங்கே இருக்கிற மாதினாருக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது என்ற பொறுப்பில் அந்த சாப்பாடு இங்க வாங்குற ஒரு நாளும் வாங்கினது நானும் வாங்கிருக்கலாம், வெளியாக்களும் வாங்கிருக்கலாம், பூல்லையும் வாங்கிருக்கலாம். பூல்ண்டா எல்லாரும் போட்டு அதுலயும் வாங்கிருக்கலாம். அந்த சாப்பாடை அதுல இருந்து எடுத்து திங்க வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது எல்லாருக்கும் சாக்கியா இருக்காங்க. இதுதான் எங்க வாப்பா என்ன பழக்கின விதம். அப்ப இதனைக்கு மனம் உறுத்தவங்க அந்த 15 கொடுத்தோம். அந்த 15 ஷூ 2000 ரூபாய்க்கு நீங்க போட்டீங்க. 2000 ரூபாய்க்கு இவங்க நௌஃபர் 10 பேர் கொண்ட குழுவால 2000 ரூபாய் கொஸ்ட் போட்டாங்க. எல்லாரும் கொஸ்ட் போட்டது. இதுல சாமான்ட பொறுப்பு சொல்லுவாங்க. இந்த சாமான்ட பொறுப்பு என்னன்னா அவரை பேர் பண்ணுவாங்க. ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கணும். அப்ப இதுல சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த 15 ஷூவையும் எடுத்து கொடுப்போம். 2வது ஒரு மஷூரான் போட்டோம். அதுக்கு பகிரமாக 10 கிலோ அரிசியை உள்ளுக்கு வச்சிருவோம். எடுக்கிறதுக்கு பதிலாக எடுத்தோம். உண்மையா நியாயம்தான், நியாயம். இங்கே இருந்த அரிசி தான் இவ்வளோ தூக்கி வைக்கும், 15 ஷூவை கொடுக்கும். ஆனால் பச்சை தண்ணியே குடிக்கல. பிஸ்கெட் ஒன்று குப்பைக்குள்ள எடுத்து அதையும் புறக்க எரிஞ்சு வச்சாச்சு. இதுக்குள்ளே இந்த எடுத்து இந்த 15 சொன்னால் இது நான் பொறுப்பு குரலுக்கு பிள்ளையாக தெரியும். மன உளைச்சல்ல இன்னமும் சுற்றி கொண்டிருக்கேன். இந்த சபையில் நான் சொல்கிறேன், அந்த 15 அரிசி மூடையையும் நான் உங்களுக்கு இப்போ வாங்கி தந்துடுறேன். எந்த காசு அது வர்த்தக சங்கத்தில் காசு போட்டிருக்கேன், அவ்வளோ எல்லாரும் போட்டிருக்காங்க, அதெல்லாம் இப்போ தருவார். அது இல்லை, இங்கே செலவழிக்கிறது அது வேறு, போகலாம் செலவு வரும் அது வேறு. இப்போ நான் சொல்ற பொறுப்பு கூறல, இந்த 15 அரிசி மூடையையும் நான் வாங்கி தந்துட்டேன்டா அல்ஹம்துலில்லாஹ், கபூர்ல போக மாட்டோம். எனக்கு இந்த மன உறுத்துறதுல இருந்து நான் விளையிடுவேன். இதை இந்த சபையோர் சார்பாக இந்த அன்பர்கிட்ட சொல்றேன், அந்த அரிசி கடையில் போய் முபாரக் சைடில் பில்லை கொடுத்து காசு வாங்க சொல்லுங்க. 15 அரிசி மூடை இப்போ கொண்டு வந்து 10 கிலோ இப்போ இதில் போட்டிக்கலாம் அரிசி போய் வாங்கிட்டு வரக்கன். இப்போ இதில் விஷயம் கிளியர், அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரைட், அவ்வளவுதான் மகன், அல்ஹம்துலில்லாஹ். வேற ஒன்றுமில்லை, இந்த விஷயங்கள் அவ்வளவுதான். அழகான முறையில் நான் அன்பர் காசி நான் 36,000 ரூபாய்க்கு வெளியே குறைச்சி போட சொல்லிவாங்க. ஊராண்ட காஜி போட்டு வாங்கிட்டு வருவாங்க. எந்த காஜி வெளியே காட்டுவாங்க. 10 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசியில் 15 பேக்கு
ரைட். இப்ப இவ்வளவுதான் விஷயம். இப்ப எங்கள்ட காசுகள் திரறிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த அனர்த்தத்தை சொல்லி இந்த சாய்ந்த மருது ஒன்று சேர்ந்து கூட்டினோம் காசு. இந்த காசை காட்டு, இந்த அனர்த்தத்தை சொல்லி இதுல இந்த காசை இதுக்கு தாரன்னு சொல்லி சேர்த்தமே சேர்த்து போட்டு யாரு சரி ஒரு நிறுவனம் சொல்றீங்க, வேறொரு தேவை உண்மையா பாதிக்கப்பட்டாத தயாரி கொண்டு கொடுக்க போறோம். இது நான் பொறுப்பில்லை, உலமாக்கிட்ட கேளுங்க சரியா புலையாண்டு, நான் இதுக்கு பொறுப்பில்லை. ஆனா எந்த பார்வையில அது பச்சை பிள்ளை, நீங்க தண்டிக்கப்படுவீர்கள், இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்காக நீங்க யாராரு காசு சேர்த்தீங்களோ இதுல கொண்டு வந்து அழகா கொடுத்துருங்க, இப்பயே கொடுத்துருங்க. வர்த்தக சங்கம் கொடுங்கோ, உலமாக்கள் கொடுங்கோ, யார் சார் அமைப்பு கொள்றீங்களோ கொடுத்து இப்ப எழுதி இவங்களுக்கு எல்லாமே இந்த கணக்கை காட்டி முடிஞ்சதுக்கு பிறகு, இதுக்கு பிறகு இந்த இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதோ அழகான முறையில் கூறப்படும். ஒரு ரூபா ஆறும் எடுக்க மாட்டாங்க, ஹராம் திங்க மாட்டாங்க. என்னோட இருக்கிறார்கள் உங்கள்கிட்ட கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நீங்க வாங்க, நௌபர் எத்தனை பார்சல் என்னென்ன போஸ்ட் போட்டதா இருக்கு அதை அழகா சொல்லுங்க. முகமது போஸ் நீங்க வர்த்தக சங்கத்தால் கொடுக்கறத கொடுங்க, அதெல்லாம் கொடுத்தது கூட இப்ப எவ்வளவுன்னு சொல்லி சொல்லிருங்க. ஆளுகால் சத்தங்கள் இல்லாம இந்த சபையை மஸ்ஜிதுடைய கண்ணியம் பேணி அல்லாஹ்வுக்காக வேண்டி, இதுக்கு மேல தெரியல, அல்லாஹ்வுக்கு மேல யாரும் இருந்தா சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக சத்தம் ஆளுகால் நீங்க கதைக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியால கதைக்கணும், எல்லாம் பேசலாம். அமைதியா இருந்து இந்த விஷயம் அவ்வளவு செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுறதுக்கு மஸ்ஜிதுல சாப்பிட்டு அழகான முறையில் கலையும். சொல்லுங்க, நான் ஃபாஸ்டா சொல்லக்கூடியது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எமது பள்ளிவாசலுக்கு நன்கொடையாக தந்த சாமான்கள், அதில் பார்சல் பண்ணப்பட்டது. முதல் பார்சல் வந்து 100 பார்சல் பண்ணப்பட்டிருக்கு. 5080 ரூபா பார்சல் 100, 5030 ரூபா பார்சல் 100, 5045 ரூபா பார்சல் 100, 5035 ரூபா பார்சல் 100, 5010 ரூபா பார்சல் 100, 5010 ரூபா பார்சல் 150, 5015 ரூபா பார்சல் 50, 5040 ரூபா பார்சல் 50, 5030 ரூபா பார்சல் 100, 5040 ரூபா பார்சல் 50, 5040 ரூபா பார்சல் 50, 9025 ரூபா பார்சல் 50, 4950 ரூபா பார்சல் 50, 5060 ரூபா பார்சல் 50, 8000 ரூபா பார்சல் 131, 4250 ரூபா பார்சல் 59, 7080 ரூபா பார்சல் 50, 5040 ரூபா பார்சல் 100, 5070 ரூபா பார்சல் 100, 6500 ரூபா பார்சல் 100, எல்லாம் சேர்த்து மொத்தம் 1640 பார்சல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து 503 பார்சல் இதுக்கு அந்த இந்த மூதுருக்கும் புலனறுவைக்கும் கொடுப்பட்டிருக்கு. மீதி 1147 பார்சல் இங்கே இருக்கு. அதே நேரம் இங்கே வந்து மேலதிகமாக பார்சல் பண்ணாமல் இருக்கிற அரிசி வந்து ஆஜியார் எடுத்த அந்த 15 அரிசி சேர்த்து இப்போ தாரன்னு சொல்லிட்டு ப்ரொமிஸ் பண்ணதால தந்துருவாங்க. அதை சேர்த்து 225 டொனேஷன் பண்ண 225 பார்சல். அடுத்தது வந்து 5 கிலோ அரிசி வந்து 86. அடுத்தது பிஸ்கெட் அந்த பக்கெட் வந்து 3 பக்கெட் இருக்கு. அதே பிஸ்கெட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதே நூடுல்ஸ் பக்கெட் ஒன்று இருக்கு. அடுத்தது மொஸ்கெட் அந்த கோயில் அந்த இது வந்து நெட் வந்து 10 இருக்கு பெருசி. அடுத்தது அந்த மஸ்கெட் அந்த நெட் வந்து சின்னது வந்து 5 இருக்கு. அடுத்த ஜுப்பா வந்து 203 ஜுப்பா இருக்கு. எல்லாம் சேர்த்து மொத்த இது அந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து பேக்கேஜாக போடுபட்டிருக்கு. 90 அந்த எல்லாம் அந்த 1,03,1360 ரூபாய்க்கு எல்லாம் சாமான் போடுபட்டிருக்கு சார். சாமான் வந்தது எல்லாம் வந்து 1,03,69,359 ரூபாய்க்கு சாமான் மந்திரி. உங்களுக்கு அந்த விபரம் போடுமா, அந்த என்னென்ன சாமான் மந்திரிக்கு இந்த விபரம் கொஞ்சம் இருங்க. நீங்க உங்களோட வேலை ஜாகளுக்கு பிஸ்கட் எண்ணெய் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. தண்ணி எண்ணெய் எடுத்து கொடுத்தீங்களா? நாம மற்றது நாம தண்ணி போத்தல் அதெல்லாம் வெளியால உள்ளுக்கு தாகம்னு சொல்லுவாங்க. வெளியால இருந்து வந்துட்டா உங்களுக்கு எடுத்து கொடுத்தா? இங்கே வெளியில இருந்து வந்து தான் வந்து கொடுத்தேன். வெளியில இருந்து வாங்கி எல்லாம் சரிதான் இல்ல? ரைட். இப்ப உங்களோட கணக்கு மற்றது தருகி
ஸ்டேட்மெண்ட் அமானா பேங்க்ல சலீம் மௌலவியோட பேர்ல அக்கவுண்ட் நம்பர் ஒன்று திறக்கப்பட்டுச்சு. அந்த அமானித பொறுப்பான அந்த அக்கவுண்டை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னோம். அது நேத்து ரிஸ்மீர் பிரதரும் நீங்கள் போனீங்களா, காலிதீனும் நியாசும் சலீம் ஹசரத்தும் போய் க்ளோஸ் பண்ணினாங்க. அதில் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஆள் 3000 போட்டிருக்கார், ஒரு ஆள் 75,000 போட்டிருக்கார், ஒரு ஆள் 2000 போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 2000 போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 10,000 போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 20,000 போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 2000 போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கார், இன்னொரு ஆள் 25,000 போட்டிருக்கு, இன்னொரு ஆள் 10,000 போட்டிருக்கு, இன்னொரு ஆள் 20,000 போட்டிருக்கு. மொத்தம் அந்த அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறது 5,87,227 ரூபா தசம் 38. அதுலயும் அந்த தச கணக்கு என்ன வாரன்னு கேட்டீங்கன்னா அந்த பேங்க்ல என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க 1,227 ரூபா 38 சதம் என்னமோ ஒன்று எழுதியிருக்கிறதுல பேங்க் செலவு போட்டு இதெல்லாம் கழிச்சு 5,87,227 ரூபா தசம் 38 சதம் இருக்கு. இதுல போட்டோகாப்பியே எல்லா மஸ்ஜிதிலையும் ஒட்டப்பட்டிருக்கும், ஜும்மா மஸ்ஜிதிலையும் ஒட்டி. இன்ஷா அல்லாஹ் உங்களோட விஷயத்துக்கு நீங்க சொல்றீங்களா, ஒரு சொல்றீங்க, ரெண்டு ஆரோ வீட்டை சொல்லக்கூடிய சொல்லணும். நான் பேசுறேன் ஸ்பீடா. 2ஆம் தேதியிலிருந்து பணங்கள் வசூலிக்கப்பட்டது. 4 பிரிவாக முதல் கட்டமாக பிரிக்கப்பட்டதில் மாளிகைக்காடு ஜனாசா அமைப்பு அவர்கள் அனுப்பி மாளிகைக்காடு பகுதியில் சேர்க்கப்பட்ட பணம் 7,27,000 ரூபா. அதே போல் அல்ஃபத்தா ஜனாசா அமைப்பினால் சேகரிக்கப்பட்ட பணம் 11,17,000 ரூபா. சாய்ந்தமருது ஜனாசா நலன்புரி மக்கள் பேரவையினால் சேகரிக்கப்பட்ட பணம் 24,41,100. ஏரியா பெருசு, அதாவது ஒஸ்மான் ரோட்டிலிருந்து மாளிகைக்காடு சாய்ந்தமருது இந்த சைட் வரைக்கும் சேகரிக்கப்பட்ட பணம். அதுபோல் பொலிபோரியன் கிராமத்தில் 2,22,615 ரூபா. அதே போல் தாருசலாம் அந்த பகுதியிலிருந்து ஜும்மா பள்ளி வரைக்குமான சேகரிக்கப்பட்ட பணம் 2,15,325 ரூபா. அதே போல் கடற்கரை வீதியிலும் கூடாரம் அடிக்கப்பட்டு சாய்ந்தமருது ஜனாசா நலம்புரி அமைப்பு சேகரிக்கப்பட்ட பணம் 54,890 ரூபா. பிரதான வீதியில் சேகரிக்கப்பட்ட பணம் 6,77,050 ரூபா. அதே போல் ஜும்மா பள்ளிவாசல் கூடாரங்கள் அடிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டது. அதில் 2ஆம் தேதி 2,48,270 ரூபாவும், 3ஆம் தேதி 1,73,000 ரூபாவும், 4ஆம் தேதி 1,46,160 ரூபாவும், அதே போல் 5ஆம் தேதி 79,820 ரூபாவும் அறவிடப்பட்டது. அதே போல் பெரிய பள்ளிவாசல் ஜும்மா அன்று மனம் திருப்பி கொண்டு வந்தது. நாங்கள் வசூலிக்கு போகல. நாங்கள் எப்படின்னா எந்த அளவுக்குண்டா ஒரு பெனர் கூட கட்டல, மஸ்ஜிதிலையும் கட்டல, வாகனங்களையும் கட்டல. இந்த மக்கள் ஓடி ஓடி கொண்டு தந்தது. இது நாங்கள் குறிப்பிட்ட நாளோட நிப்பாட்டிட்டோம். இது இன்னும் இருந்தா இது பன்மடங்கு கூடும். அந்த அளவுக்கு இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் உண்மையா இந்த உணர்ந்தாக்கள். அதனால அதையும் வழங்கிக் கொள்ளுங்க. திருப்பி இதுல ஒரு ரூபாவும் இதுல எடுத்து செலவு பண்ணலங்கிறதையும் தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. ஒரு ரூபா எடுத்து செலவு பண்ணல, அதுக்கு வேறையா நாங்கெல்லாம் காசு போட்டு வேறையா செலவு பண்ணதுக்கு வேறையா ஒரு தொகை எடுத்து அதுல இருக்காம அதில் கணக்கு வேறையா காட்டுறோம். பெரிய பள்ளிவாசலில் ஜும்மா அன்று வைக்கப்பட்ட அந்த வாலியின் மூலமாக 1,37,560 ரூபா. அதேபோல் பள்ளிவாசல் நிர்வாகங்களும் அவர்களுடைய நிர்வாகத்தில் சேகரித்து சில அந்த மஸ்ஜித் அப்படியே சொல்லுங்க. மஸ்ஜிதுல் ஃபலா அதில் 60,000 ரூபா. அதே போல் அதனுடைய உண்டியல் கொண்டு கொடுக்கப்பட்டது வாலி ஒன்று, அதிலே போடப்பட்ட பணம் 6,480 ரூபா. அதே போல் மஸ்ஜிது சலாம் நிர்வாகத்தினால் 50,000, உண்டியலில் 20,000. அதே போல் ஹிதாயா பள்ளி வாசல் 40,000, உண்டியலில் 2,410 ரூபா. அதே போல் ஹிஜ்ரா பள்ளி வாசல் 95,500 ரூபா, உண்டியல் 2,730 ரூபா.
அதே போல் மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் உண்டியல் மூலமாக 9,710 ரூபா. அதே போல் ஹசனாத் பள்ளிவாசல் 30,000, மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாசல் 1,11,500 ரூபாய், மஸ்ஜிது சபா பள்ளிவாசல் உண்டியல் 28,690 ரூபாய், மஸ்ஜித் அல் ஃபதா பள்ளிவாசல் உண்டியல் 3,600 ரூபாய், சாலிஹின் ஜும்மா பள்ளிவாசல் உண்டியல் 39,470 ரூபாய், தக்வா ஜும்மா பள்ளிவாசல் உண்டியல் 9,545 ரூபாய், ஆரிஃபின் பள்ளிவாசல் 770 ரூபாய், கமரூன் பள்ளிவாசல் 240 ரூபாய். அதே போல் எங்களோட இந்த வாலிகளில் இடாமல் தனிப்பட்ட முறையில் வந்த சில சகோதரர்கள் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே போல் பொருளியாளர் ஃபயாஸ் அவர்கள் மூலமாக 5,000 ரூபாய், கட்டாரில் வசிக்கும் சகோதரர் ஓய்ஸ் என்பவர்னால் 30,000 ரூபாய், சகோதரர் சஃபான் தேசிய நீர் வளங்கள் திணைக்கு அவர்னால் 15,000 ரூபாய், கிராம சேவகர்கள் அவர்களுடைய சங்கத்தின் மூலமாக 65,000 ரூபாய், தோரல் ஜசாத் அவர்கள் மூலமாக 20,000 ரூபாய், ஜலீல் சுங்க திணைக்களம் அவர்கள் மூலமாக 50,000 ரூபாய், நியூசிலாந்தில் வசிக்கும் சகோதரர் ஃபாரூக் என்பவர்னால் 25,000 ரூபாய், பொருளியலாளர் ஃபாரூக் எச்சோனல் அவர்களினால் 2 லட்சம் ரூபாய், சகோதரர் ராசிக் டெய்லர் மூலமாக 1,960 ரூபாய் மூலமாக ஒரு உண்டியல் தரப்பட்டது. மொத்தம் அமான வங்கியில் 5,86,730 ரூபாய், மொத்தமாக 77,49,158 ரூபாய் மொத்தமாக பணங்கள் இதுவரைக்கும் கையிலே சேர்ந்திருக்கிறது. இப்ப தருவாங்க தாரத்தையும் இப்ப சொல்லி திருப்பி வந்து சொல்லுவார் எழுதி போட்டு. அதே போல் இதில் 20,15,000 ரூபாய் செலவாகிறதுன்னு சொன்னால் நாங்கள் தோப்பூர் மூதூரில் செலவில்லை கொடுத்த தொகை செலவில்லை இதுல 57 குடும்பத்துக்கு வேதத்தீவு மூதூர்ல 5,000 ரூபாய் படி 2,85,000 ரூபாய். புலனறுவை மஜித்புரம் கிராமத்தில் 346 குடும்பங்களுக்கு வளர்ச்சி செக்யூரிட்டி எல்லாம் போட்டு 346 தர 5,000 படி 17,30,000 மொத்தம் 20,15,000 காசாக கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட். இப்ப அந்த போன ஊருக்கு பார்சல் கொடுத்ததை சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சா? ரைட், கரெக்ட். இப்ப நீங்க இப்படியே இருந்து தாராக்கள் எழுதுங்க. நீங்க எங்களுடைய நஃப்ராஸ் மோடி நியாஸ் இப்படி வாங்க, அதில் அப்படி வாங்க, இப்படி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தம்பி கொஞ்சம் இருங்க பிரதர், இதெல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டைம் தான். டைம் தாரதுக்கு முன்னாக பேச கொஞ்சம் இருங்க. இல்லை கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் கொடுத்து முடியட்டும். எல்லா சில விஷயங்களை விட்டு தொட்டு காட்டி பேசி பிரதர் கொஞ்சம் இருங்க. உண்மைகள் சபைக்கு வெளியவர் சொல்லுவாங்க. இப்ப உலமாக்கள் ஜமியத்துல் உலமாவால இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. 3,50,000 சேர்த்துக் கொள்ளுங்க. கவுண்ட் பண்ணுங்க. அன்வர் 2 கதிரை உணர்ந்து போடும். இப்ப வேற யாரும் இருக்க அமைப்புகள் கொடுக்கிறது, வேற அமைப்புகள் அப்படி முன்னுவாங்க. இது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்தால சேர்த்திருக்கார் டாக்டர். அந்த தொகை எவ்வளவு? 4,70,75,000 ரூபாய் காசும் அரிசி பேட் 250 5 கிலோ அரிசி பேட். அந்த 250 சமயம் தந்தது. அது டாக்டர் தர போற காசி. சபையில 13 பேர் தான் இதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அந்த 13 பேர் காசு தான் இந்த
4,70,000 13 பேர் மட்டும் கொடுத்த காசு. அது படிங்க. இதை எழுதிக்கணும். இது கட்டார்ல இருந்து நியாஸ்ங்கிற பிரதர் 15,000 ரூபாய் கொடுத்தீங்க. கட்டார் நியாஸ் 15,000. சரி, வேற யாரும் தாராளம் இல்லையா? இதுக்கு கூட வெளியில வாங்க மாட்டோம், காசு சாமான் வாங்க மாட்டோம். நாங்க நிப்பாட்டிட்டோம். முந்தின நாளே நேற்று வந்து சாமான்லாம் ரிட்டர்ன் விட்டோம். சாமான் எடுக்கல பாரு. வாங்க வாங்க. நேற்று மஸ்ஜிதுல அரிசி வந்தியா? என்ன இன்னைக்கு திருப்பி அனுப்பினீங்க? பத்திரமாங்க. இது சரி. வேற இந்த வர்த்தக சங்கத்தால வாங்க. வர்த்தக சங்க மூத்த உறுப்பினர்கள் ஒரு 6 பேர் வந்து அந்த தொகையை அழகா கொடுங்க. கொஞ்சம் வர்த்தக சங்கத்தில் செயலாளர் கதைக்கப்புறம் வேற அது கூட வாங்க பேசுறேன். சென்ற முதலாந்து நாங்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் 10 நிமிஷம் அந்த பள்ளியில் அந்த மூலையிலிருந்து அந்த வர்த்தக சங்கத்தால் கலந்து கொண்ட நாங்கள் இதை என்ன மாதிரி செய்து கொள்ளணும்னு சொன்னோம். அவங்களாகவே நாங்கள் ஒன்றும் வசூலிக்கலை. வர்த்தக சங்கத்தில் உண்மையாக அவங்களாகவே இன்னென்ன தொகையை நாங்கள் தாரோம்னு சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்தில் வந்திருந்த 12 பேர் போட்ட தொகையோட அப்டேட்டை எங்களோட வர்த்தக சங்கத்தில் நிர்வாக சபை குரூப்பில் இன்னென்ன மாதிரி விஷயத்தை நான் அப்டேட் பண்ணினேன். எங்களோட வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்கள் அவங்களாகவே நான் இவ்வளவு தாரேன்னு சொல்லி, அல்லது சிலர் வந்து பொருளாக தாரேன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வர்த்தக சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தில் இருக்கிற நிர்வாக உறுப்பினர்கள் 45 பேரின் பங்களிப்பாக மொத்தமாக பொருளாகவும் பணமாகவும் 45 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு. இதுல காசா வந்து 27,48,160 ரூபாய் இருக்கு. வர்த்தக சங்கத்தால 45 லட்சம் ரூபாய் தராங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு துஆ செய்யுங்க. வர்த்தகர்களுக்கு வர்த்தக சங்கத்துல எல்லாரும் போட்டிருக்காங்க. போட்டு 45 லட்சம் ரூபாய். அதுல கொடுத்த சாமானும் கண்ணால பார்த்து ஹாஃப் ரேட் போட்டு தான் சாமான் தந்தீங்க. எல்லாம் முன்னுக்கு பார்க்கலாம். எல்லாம் புதிய பொருட்கள் பொருளா தந்தது. எல்லாத்துக்கும் கோஸ்ட் பிரைஸ் கேட்டு 5 பேர் பொருளா தந்திருக்காங்க. அந்த காசு 27,47,48,150 ரூபாய். மொத்த 160 ரூபாய். மொத்த பொருளா 17,51,440 ரூபாய். மொத்தம் 45 லட்சம். வர்த்தக சங்கம் 42 பேர், 45 பேர் பங்களிப்பு. பஜார் கலெக்ஷன் அது வேற. இதுக்குள்ள சேர்க்கல. நாங்க வர்த்தக சங்கம் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் கலெக்ஷன் மட்டும் 45 லட்சம் ரூபாய். எல்லா ஜாமானும் இந்த பொருட்கள் வந்து சில பொதியிடுறதுக்காக நேரத்தோடு செய்யப்பட்ட பொருட்கள் கையளிக்கப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட பொருள் ஏற்கனவே முபாரக் ஆஜியார் ஒரு தொகையை சொல்லியிருந்தாங்க. பிறகு அங்குள்ள கல்லலியாவில் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு அவங்க டீ கப் தேவை, கத்தி செட் தேவை, அடுப்பு தேவைன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த பொருள் பொதியிடப்பட்டு அந்த பார்சலும் வந்து எல்லாம் வச்சிருக்குது. வந்து இதுல ஏற்கனவே இதுல 5 பேர் எல்லாம் பங்களிப்பு பொருளா. இதுல 3 பொருட்கள் வந்து நான் வந்து நவரூபா பஸ் வந்து நான் கையளிச்சிட்டேன். வந்து அதுல 3 பொருளும் பில்லோட இருக்குது. வந்து அடுத்தது இப்போ வந்து ஒரு வர்த்தக சங்க பயிரிந்த அடுப்பு எங்கள் யூன் ஷோரூம் வந்து மற்ற முபாரக் புஸ்த் அந்த 14,10,500 ரூபாய் பொருட்கள் பொதியிடப்பட்டது அங்கே இருக்குது. வந்து பணமாக வந்து உங்களுக்கு 27,48,160 பொருளா 17,51,840 மொத்தம் 45 லட்சம். ஜஸாக்கல். வேற யாரும் சபையில தெரிவிக்கீங்களா? ஜனாசா அமைப்பு கொண்டு கொடுங்க. என்ன கேளுங்க சார், சத்தமா கேளுங்க, கொஞ்சம் விளம்புங்க, சத்தமா கேளுங்க. என்ன வேட்டம் வாக்கு தந்திருந்தாங்க. மீனவ மொத்த வியாபாரிகள் சங்கத்தால தாரன்னு சொல்லி 4 நீங்க எழும்புங்க. கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. தந்தாங்களா இல்லையா? தரல. அவங்கள்ட்ட போராட்டத்துக்கு நடத்துக்கு மூதருக்கு இங்கே வேற ஒரு அமைப்பு கொடுக்க போறாங்க. அதில் நானும் நாங்கள் வசூலுக்கு போனோம். ஆலயக்காடு பொறுப்பு தந்தாங்க. வசூலுக்கு போய் மீனவ சங்கத்துடைய போக்கில் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வசூலிக்க வேணாம்,
நாங்க சேர்த்து கொண்டு போய் பள்ளிக்கு கொடுக்க போறோம். அதெல்லாம் நான் ஆண்டு உங்கள்கிட்ட அவங்க தருவ மாட்டேங்குது வேண்டாம். அப்ப நாங்க அங்க வசூலிக்கவும் இல்லை. அப்ப அவளே விட்டு போட்டு போனோம். அவங்க இங்க தாரண்டு சொன்னதாரு. அப்ப தாரண்டு சொல்லி எங்களை வசூலிக்க கூடாதால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கேன்னு எடுக்கணும். நாம சபையில விடுவோம் இல்ல எங்களுக்கு இது பிரச்சனைக்கு விரும்பித்தாருதான் அவ்வளவு தந்தாங்க. 100 ரூபாய் தந்தாலும் விரும்பித்தா இல்ல தந்தீங்க. 100 ரூபாய் விரும்பிதான் தந்தீங்க, 1 லட்சம் விரும்பிதான் தந்தீங்க, 14 லட்சமும் விரும்பிதான் தந்தீங்க. அதனால சபையில அங்க பண்ணி விடுவோம். அதாவது நாம விட்டுக்குவோம். அதுவான இப்ப ஜனாசா அமைப்பு கொண்டு விடுவோம். चलो नहीं हम ठंडे पानी से तक ठीक है चलो ஜனாசா அமைப்பால 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த விஷயத்துக்கு தராங்க. இந்த 2 லட்சம் இது நீங்க கணக்கு சேர்க்கணும். இதே ஜனாசா அமைப்பால 2 லட்சம் தந்துட்டு ஜனாசா அமைப்பு சாய்ந்த மருது ஜனாசா அமைப்பு மக்கள் பேரவை ஜனாசா அமைப்பு சாய்ந்த மருது மக்கள் பேரவை ஜனாசா அவங்க தான் இத உங்களோட சபையில 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. பிறகு மஷூரா அவங்க எடுத்துக்காங்க. 2 லட்சம் இந்த நிதியத்துக்கு நிவாரண நிதிக்கு 2 லட்சம் தராங்க. வேறைய செலவுக்கு எல்லாரும் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அதுல போய்கிற செலவு துண்டுளும் தொகை வந்திருக்கு வேறையா. அதால அவங்களோட அமைப்பால 1 லட்சம் வேறையா தராங்க. இது 1 லட்சம் அந்த செலவுக்கு இதுக்கு பொறுப்பாரு சரி சரி வாங்க. இது 1 லட்சம் ரூபாய் இதை நீங்க அப்ப 2 லட்சம் இது 1 லட்சம் 3 லட்சம் வந்தீங்க. ரைட் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட் அல்ஹம்துலில்லாஹ் நாம லைவ் முடிச்சுக்குவோம். இனி சாப்பிடணும், அடுத்தடுத்த வேலைகளை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.